முழு வீடியோ இணைப்பு கமெண்ட்ஸிலும் டிஸ்கிரிப்ஷனிலும் உள்ளது. மூன்றாவது சம்பவம் தான் நான் இப்போ குறிப்பிட போற சம்பவம். அதாவது அல்லாஹ்வுடைய வீடான பைத்துல்லாவை, காபத்துல்லாவை, முஸ்லிம்களின் புனித ஸ்தலங்களில் முதன்மையானதான காபத்துல்லாவின் மீது கல்மழை பொழிந்து அதை சேதப்படுத்தி நாசப்படுத்தி இழிவுபடுத்தியது. சுருக்கமா சொல்லணும்னா, இன்று பலஸ்தீனில் இருக்கக்கூடிய பைத்துல் முகத்தஸுக்கு ஜியோனிச இஸ்ரேலிய தீவிரவாதிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்களோ, எப்படியெல்லாம் அதை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ, அதை யசீதினுடைய படை வீரர்கள் காபத்துல்லாவுக்கு செய்தார்கள். இதுதான் மூன்றாவது சம்பவம். அதாவது மதீனாவில் நடந்த அந்த கோர சம்பவத்திற்கு பிறகு மதீனாவை முற்றுகையிட்டு மதீனாவை சர்வநாசத்திற்குள்ளாக்கி பெண்களை கற்பழித்து ஆண்களையும் பெண்களையும் குழந்தைகளையும் கொலை செய்து 10,000க்கும் மேற்பட்ட முஸ்லிம்களை கொலை செய்த பிறகு யசீதினுடைய படை மக்காவை நோக்கி வருகிறது. மக்கால ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகனார் அப்துல்லா இப்னு ஜுபைர் யசீத் அநியாயக்கார யசீதினுடைய ஆட்சிக்கு எதிராக கலகம் செய்து கொண்டிருந்தார். அந்த ஆட்சிக்கு எதிராக நீதியின் வார்த்தைகளை, சத்தியத்தின் வார்த்தைகளை உரத்து முழங்கி கொண்டிருந்தார். ஆக அப்துல்லா இப்னு ஜுபைரையும் அவரோடு இருந்தவர்களையும் அடிபணிய வைப்பதற்கு மதீனாவில் இருந்து யசீதினுடைய இந்த படை, கொடுங்கோல் படை, சர்வாதிகார படை மக்காவை நோக்கி செல்கிறது. இந்த மக்கா முற்றுகையின் போது, நல்லா கேட்டுக்கிடுங்க, மக்கா முற்றுகையின் போது மக்காவில் தவாப் செய்து கொண்டிருந்தவர்களை, வழிபட்டுக் கொண்டிருந்தவர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு காபத்துல்லா மீது கல்மாரி பொழிகிறார்கள். அதாவது மஞ்சனீக் என்கிற கற்களை வீசி எறியக்கூடிய அந்த எந்திரத்தை கொண்டு காபத்துல்லாவின் மீது கல்மாரி பொழிந்தார்கள். வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னா, இவர்கள் பொழிந்த கல்மாரியில் காபத்துல்லாவுடைய ஒரு பக்க சுவரே சேதப்படுத்தப்பட்டு விட்டது அப்படின்னு. இன்னும் சில அறிவிப்புகளில் இவர்கள் காபத்துல்லாவை எரியூட்டினார்கள், காபத்துல்லா எரித்தார்கள் அப்படின்னு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் ஒரு சில வரலாற்று அறிஞர்கள் காபத்துல்லா எரிந்ததற்கு வேறு சில காரணங்களையும் குறிப்பிடுவதால் அதை இங்கே முதன்மையாக குறிப்பிடவில்லை. ஆனால் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அனைத்து அறிஞர்களும் உடன்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, யசீதினுடைய படை வீரர்கள் மக்கா முற்றுகையின் போது அப்துல்லா இப்னு ஜுபைரை அடிபணிய வைக்கும் அந்த முயற்சியில் காபத்துல்லாவை டார்கெட் செய்து, குறிப்பாக காபத்துல்லாவின் மீது அதை டார்கெட் செய்து அதன் மீது கல்மாரி பொழிந்தார்கள், கல்மழை பொழிந்து அதை சேதப்படுத்தினார்கள், நாசப்படுத்தினார்கள், இழிவுக்குள்ளாக்கினார்கள். பைத்துல்லாவை, அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தை இழிவுக்குள்ளாக்கினார்கள் என்பதில் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய அனைத்து வரலாற்று அறிஞர்களும் ஒருமித்த கருத்து கொண்டுள்ளார்கள். இதை பத்தி தான் இமாம் ஹஸனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கடந்த வாக்கியத்தில் சொல்றாங்க. இமாம் ஹஸனுல் பஸ்ரியினுடைய இந்த வாக்கியம் எந்த புக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, இது அல் காமில் ஃபி தாரீஹினுடைய 4ஆம் பாகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் ஹஸனுல் பஸ்ரி இறுதியாக சொன்ன சம்பவம் இதுதான். இப்போ இந்த காபத்துல்லாவின் மீது கல்மாரி பொழிந்து காபத்துல்லாவை நாசப்படுத்தி சேதப்படுத்தி இழிவுக்குள்ளாக்கிய சம்பவமும் 4 புத்தகங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஒரு புக்ல இல்ல. நம்ம எதையுமே ஆதாரம் இல்லாமல் பேசவில்லை. நான் இப்போ மேற்கோள் காட்டின யசீதினுடைய படை பத்தின கோர தாண்டவம் பெரும் அநியாய, மாபாதக, இறைவனுடைய கோபத்திற்கு ஆளாக்கக்கூடிய, இறைவனுடைய நிரந்தர சாபத்திற்கு ஆளாக்கக்கூடிய சம்பவங்கள் அனைத்தும் அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவுடைய 4 மெயின் ஸ்ட்ரீம் ஹிஸ்டரி புக்ஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுல இப்போ நான் சொன்ன சம்பவம் 4 புக்ல. என்ன புக்ஸ்ல எல்லாம்? இப்னு ஹஜருல் அஸ்கலானியினுடைய தஹ்தீபு தஹ்தீப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. தஹ்தீபு தஹ்தீப்ல 11ஆம் பாகத்தில் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல் பிதாயா வ நிஹாயாவுல 8ஆம் பாகத்திலும், அல் காமில் ஃபி தாரீஹ்ல 3ஆம் பாகத்திலும், தாரீஹ் ருசுல் வல் முலூக், தி ஹிஸ்டரி ஆஃப் தி மெசஞ்சர்ஸ் அண்ட் கிங்ஸ் என்ற புத்தகத்தில் 4ஆம் பாகத்திலும் இந்த சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சோ இந்த சம்பவங்களில் இருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. இத்தகைய சர்வாதிகார கொடுங்கோன்மை ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை தக்க வைப்பதற்கும் அதை நீடிக்க செய்வதற்கும் எந்த எல்லை வரையும் செல்ல தயங்க மாட்டார்கள். அதற்காக இஸ்லாத்தை அவர்கள் ஒரு பொருட்டாகவே கருத மாட்டார்கள். எந்த புனிதத்தையும் களங்கப்படுத்த தயங்க மாட்டார்கள். எந்த எல்லை வரையும் செல்ல தயங்க மாட்டார்கள். எத்தகைய வழிகாட்டல்களையும் கட்டளைகளையும் ஏவல் விளக்கல்களையும் எல்லைகளையும் மீறவும் அவர்கள் தயங்க மாட்டார்கள் என்பதற்கு இந்த வரலாற்று சம்பவங்கள் மிகச்சிறந்த உதாரணங்களாக இருக்கின்றன. இந்த யசீத் யாரால் நியமிக்கப்பட்டவர் என்றால், முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள். முஆவியா இப்னு அபூ சுஃபியான் பல்வேறு நபித்தோழர்களின் எதிர்ப்பையும் மீறி, நான் இந்த விஷயத்தை என்னுடைய 4 மணி நேர 3 பாக காணொலியான குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று வழியில் மன்னர் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம் அப்படிங்கிற காணொலியில இந்த விஷயத்தை பேசியிருப்பேன். அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் கமெண்ட்ஸிலும் கொடுத்திருக்கிறேன். அந்த 3 பாகங்களை பார்க்காதவர்கள் நிச்சயம் பாருங்கள். அதுல முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்கள் நபித்தோழர்களுடைய எதிர்ப்பை மீறி, பல மூத்த சாலிகான முஸ்லிம்களுடைய எதிர்ப்பை மீறி, தன்னுடைய மகனை எப்படியாவது, அதாவது இந்த யசீதை பற்றி தான் இமாம் ஹஸனுல் பஸ்ரி சொல்கிறார்கள், அவன் குடிகாரனாக இருந்தான், காமுகனாக இருந்தான், பட்டாடை அணியக்கூடியவனாக இருந்தான், எந்த விதத்திலும் அவன் முஸ்லிம்களை ஆட்சி செய்வதற்கு தகுதி இல்லாதவனாக, தகுதியற்றவனாக இருந்தான். ஆனால் எப்படியாவது இவனை ஆட்சியில் அமர வைத்து விட வேண்டும் என்பதற்காக பொருளாசை காட்டியும், பணத்தை கொடுத்து பணிய வைத்தும், அதாவது ஆயுதங்களை வைத்து மிரட்டியும் மக்களிடம் பையத் செய்தார் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்கள். நான் பேசுவதெல்லாம் ஆன் ரெக்கார்ட்ல இருக்குது. மைய நீரோட்ட மெயின் ஸ்ட்ரீம் சுன்னி ஹிஸ்டரி புக்ஸ்ல இருந்து பதிவு செய்திருக்கிறேன். இதுல நான் ஏற்கனவே என்னுடைய அந்த வீடியோஸ்ல இத பத்தி பேசியிருப்பேன். அதுல ஹுசைன் இப்னு அலி, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் இப்னு அபூபக்கர், அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹும், இந்த 4 பேரும் யசீதுக்கு இறுதி வரை பையத் கொடுக்க மாட்டார்கள். யசீத் தகுதியற்றவன், அநியாயக்காரன், பாவி என்கிற ரீதியில் அவனுக்கு பையத் கொடுக்க மாட்டார்கள். இறுதியாக முஆவியா அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னால் ஒரு மேய்காப்பாளரை நியமித்து
அவர்களை ஆயுதம் வைத்து மிரட்டி யசீதுக்கு நீங்கள் பையத் கொடுக்கவில்லை என்றால் அதன் பிறகு நான் பேச மாட்டேன், என்னுடைய மேய்காப்பாளரின் கையில் இருக்கும் ஆயுதம் தான் பேசும் என்று கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி ஒவ்வொருவருக்கு பின்னாலும் ஒரு மேய்காப்பாளரை நியமித்து மிரட்டி பையத் வாங்குவார். முக்கிய சஹாபாக்களிடம் மிரட்டி பையத் வாங்குவார். அப்படி வலிந்து முஸ்லிம்கள் மீது ஆட்சி செய்ய வலிந்து அமர்த்தப்பட்ட தகுதியற்ற ஒரு ஆட்சியாளரால் நிகழ்ந்த கோர சம்பவங்கள் தான் இவையெல்லாம். சோ இந்த 3 சம்பவங்களையும் உங்கள் முன்னால் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். சுருக்கமாக, அதாவது இதனுடைய சூட்சமங்கள் நெளிவு சுழிவுகள் எல்லாம் விரிவாக பல பாகங்களில் பேச வேண்டியது நான் சுருக்கமாக பேசிவிட்டேன். சோ இதுதான் இந்த காணொலியினுடைய பேசுபொருள். இதற்கு முன்னால் குர்ஆன் ஹதீஸ் வரலாற்று ஒளியில் மன்னர் முஆவியா இப்னு அபூ சுஃபியான் அவர்களின் ஆட்சி நிர்வாகம் சொல்லிட்டு 4 மணி நேரம் 3 பாகங்களில் பேசியிருப்பேன். அந்த காணொலிகளை நிச்சயமாக பாருங்கள். ஏனெனில் இந்த சம்பவங்கள் they did not happen in a vacuum. இது ஒரு வெற்றிடத்தில் தானாக நடக்கவில்லை. அதற்கு முன்னால் இதற்கு ஒரு ரோல், ஒரு புரோட்டோடைப், ஒரு பாராடைம், ஒரு வழிகாட்டுதல் இருக்கிறது. இதற்கு முன்னால் இதனுடைய தோற்றுவாய் யசீதினுடைய ஆட்சி காலம் அல்ல. இது கொஞ்சம் கொஞ்சமாக மனராட்சியாக மாறி இது எங்கிருந்து தொடங்குகிறது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதற்கு முன்னால நான் பேசிய அந்த 4 மணி நேர காணொலிகளை நிச்சயமாக நீங்கள் பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நிலவட்டுமாக.